கோட் படம் பாத்தீங்கன்னா தற்போது வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கு. இந்திய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழக ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. ஒரு பேன் இந்தியன் படமாக இல்லாம முழுக்க முழுக்க தமிழ் ரசிகர்களை மனதில் வைத்தே இந்த படம் உருவாக்கி இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஜெயிலர் படத்துடைய வசூலை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் தீவிரமாக இருக்காங்க. அந்த வகையில தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவுல ஜெயிலர் படத்துடைய வசூல் சாதனையை கோட் திரைப்படம் முறியடிச்சிருக்கா. கடந்த ஆண்டு வெளியான லியோ திரைப்படம் மலேசியாவுல 13 மில்லியன் வசூலித்த நிலையில ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா 14.1 மில்லியன் வசூல் செய்து லியோ சாதனையை முறியடிச்சது. சோ இதனடுத்து தற்போது வெளியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா 14.3 மில்லியன் வசூல் செய்து ஜெயிலர் சாதனையை முறியடிச்சிருக்கா. இதன் மூலம் பாத்தீங்கன்னா மலேசியா வசூல்ல மீண்டுமே தளபதி விஜய் அவர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காரு. இந்த தகவலை கேள்விப்பட்ட தளபதி ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அண்மையில இந்த படத்துடைய 2 வார வசூல படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அதாவது படக்குழு 400 கோடிகளுக்கு மேல இந்த படம் வசூல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கலெக்ஷனுமே கிட்டத்தட்ட 1000 கோடியை தாண்டி விட்டதாக சொல்லப்படுது. அதாவது இந்த படம் ரிலீஸிற்கு முன்னாடியே 100 கோடி லாபம் கொடுத்த படம் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஆடியோ உரிமை, ஓடிடி உரிமை, சேட்டலைட் உரிமை அப்படின்னு ஓவராலா பார்த்து படத்துடைய பாக்ஸ் ஆபீஸையுமே சேர்த்தா கண்டிப்பாக இது 1000 கோடிகளுக்கு மேல போகும் அப்படின்றதுனால இதனையுமே தளபதி ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.